முருகா, என் அன்பு பிள்ளையே, ஆசை ஆசையாய் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்று கூறவே உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். என்னை நீ அலட்சியம் செய்தால் இனி உன் பக்கம் நான் வரவே மாட்டேன். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் அனைத்தும் சொல்ல வார்த்தையே இல்லாத பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு விஷயம் நடக்கவிருக்கின்றது. நிச்சயம் இனி நீ மகிழ்ச்சியாகவே இருக்க போகின்றாய். சந்தோஷத்தில் திளைக்க போகின்றாய் பிள்ளையே. இதுவரை காணாத மகிழ்ச்சியை முழுமையாக காணப் போகின்றாய். இன்பத்தை முழுமையாக அனுபவிக்க போகின்றாய். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நான் தடுத்து மகிழ்ச்சி என்ற பாதையை உனக்கு உருவாக்கி கொண்டு போகின்றேன். சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவு உயர்வு காத்து இருக்கின்றது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டு இரு. சீக்கிரமாகவே ஒரு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. உன்னுடைய துயர் துடைக்கவே உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இன்னும் சில நேரமே உள்ளது. உன்னுடைய கஷ்டம் அனைத்து முடிவு பெறவும் உனக்கான புதிய வாழ்க்கையை தொடங்கவும் இன்னும் சில நேரங்களே உள்ளது பிள்ளையே. நானே உன்னை எல்லா சிரமத்தில் இருந்தும் பாதுகாப்பேன். என்னை முழுமையாக நம்பியிருக்கும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான அற்புதமான பொன்னான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன். உனது வாழ்க்கையை புதியதாக ஆரம்பமாக போகின்றது. நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேர போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும்